ஜெம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். மாதங்களில் உயர்ந்தது மார்கழி மாதம் என்பார்கள். அதனால்தான் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்று ஸ்ரீ கிருஷ்ண பகவானே கூறியிருக்கின்றார். மேலும் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கீதையில் மார்கழி மாதத்தை பற்றி தேவர்களின் மாதம் என்றும் சொல்லி இருக்கின்றார். தெய்வீகமான மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து அழகாக கோலம் போட்டு சாணத்தால் பிள்ளையார் வைத்து கோலத்தை பூக்களால் அலங்கரித்து மார்கழி மாதத்தை நாம் வரவேற்கின்றோம். பீடு என்றால் பெருமை என்று பொருள். ஆனால் நாளடைவில் இந்த பீடு என்ற வார்த்தை மருவி பீடை என்றானது. எல்லா துன்பங்களும் நீங்கி தை மாதத்தில் இருந்து புது வாழ்வு மலர வேண்டும் என பிரார்த்திக்கப்படும் மாதமும் இந்த மார்கழி மாதம்தான். ஆண்டாலும் மார்கழி 30 நாட்களும் பாவை விரதம் இருந்துதானே பெருமாளை மணந்தாள். எனவே இப்படி சிறப்பு வாய்ந்த மாதமாக மார்கழியை பற்றி பரதத்தின் மூலமும் ஆன்மீக சொற்பொழிவு மூலமும் காண இருக்கின்றோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு செல்வோம். ஜெம் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நாம் தினமும் ஆண்டாள் நாச்சியாரின் திருப்பாவை பாசுரத்தை அனுசந்தித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். இன்று 15வது பாசுரம். முதல் 5 பாசுரங்களை அவதாரிகையாக இடுகிறாள் ஆண்டாள். அதன் பின் 10 பாசுரங்களில் ஒவ்வொரு பெண் பிள்ளைகளையும் எழுப்புகிறாள். ஒவ்வொரு பெண் பிள்ளைகளும் ஒரு குணாதிசயம் பொருந்தியவர்கள். அதில் 5 பெண் பிள்ளைகள் செல்வந்தர் வீட்டு செல்வ செழிப்பாக வளர்ந்தவர்கள். இந்த பெண்ணாகப்பட்டவள் இப்பொழுது இன்றைய பாசுரத்தில் ஆண்டாள் இந்த பெண்ணை எழுப்புவதற்கு அடையாளம் இட்டு சொல்வதும் சரி, இந்த பெண்ணும் சரி கிளி போல அழகாக பேசக்கூடியவளாம். ஆக இவளை எழுப்புகிறாள் ஆண்டாள். எல்லே இளங்கிளியே இன்னும் ஊரங்குதியோ, எல்லே இளங்கிளியே இன்னும் ஊரங்குதியோ, சில்லென்றழையின் மீர் நங்கை மீர் போதர்கின்றேன், வல்லையுன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயறிந்தும், வல்லீர்கள் நீங்களே நானேதானாயிடுக, ஒல்லை நீ போதராய் உனக்கென்ன வேறுடைய, எல்லோரும் போந்தாரே போந்தார் போந்தென்னிக்கொள், வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க, வல்லானை மாயனை வல்லானை மாயனை வல்லானை மாயனை பாடேலோரெம்பாவாய், வல்லானை மாயனை பாடேலோரெம்பாவாய். ஆண்டாள் நாச்சியார் இந்த இல்லத்து பெண்ணை எழுப்புகிறார்கள். எல்லே என்று. எல்லே என்றால் செல்லமாக கொஞ்சுவது போல். இதே தென் தேசத்தில் யாராவது கூப்பிட வேண்டும் என்றால் எலே இங்க வா என்று அழைப்பார்கள். எல்லே அப்படின்னு சொல்லிட்டு செல்லமாக கூப்பிடுவதற்காக இங்கே ஆண்டாள் எல்லே அப்படின்னு அழைக்கிறாளாம் அந்த தோழியை. எல்லே இளம் கிளியே, இளம் கிளியை போன்று அழகாக இருக்கின்றாயே, இப்படி உறங்குகின்றாயே, எழுந்திரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாளாம். இந்த இடத்துல கிளியே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஆண்டாள் ரங்கநாதருக்காக தூது அனுப்புகிறாள். நான் உன்னையே நினைத்து கொண்டிருக்கிறேன், உன்னையே மணாளனாக அடைய வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று கிளியிடம் சொல்லி தூது அனுப்புகிறாள். முதல் காதல் கடிதம் எழுதியது ஆண்டாள் நாச்சியாராகத்தான் இருக்கும். நம் எல்லோருக்கும் காதல் கடிதம் எழுத கற்றுக் கொடுத்ததே ஆண்டாள் நாச்சியார் தான். எப்படி தெரியுமா? தான் ஆசையாக வளர்த்து வந்த கிளியை அழைக்கிறாளாம். ஏ கிளியே
கிளியே இங்கே வா, என்ன சும்மா கீ 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 கீன்னு தண்டத்துக்கு கத்தின்னு கிடக்குற, அப்படிலாம் கத்தி கத்தி உன் மனச நீ வருத்திக்காத, உன் தொண்டைய வீணடிச்சுக்காத. அதுக்கு ரங்கா ரங்கா அப்படின்னு அழகா கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு சொன்னா உனக்கு மோட்சம் கிடைக்கும் தெரியுமா. இங்க வா, நான் சொல்றத காதுல நன்னா வாங்கிக்கோ. வாங்கிட்டு நேர இங்கிருந்து ஸ்ரீரங்கம் போ. ஸ்ரீரங்கம் போனியானா அங்கு கோவில்ல ரங்கநாதன் சயனிச்சுருப்பார். அவர் இடத்துல போய் நான் சொல்றத சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கிளிக்கிட்ட ஆண்டாள் பேசுறாராம். நேர இங்கிருந்து நீ ரங்கநாதன் இடத்துல போய் ரங்கநாதன் காதுல கீ 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 அப்படின்லாம் கத்தாத, கோதே கோதே அப்படின்னு சொல்லு. உடனே ரங்கநாதன் யார் அது கோதே கோதேன்னு கூப்பிடுறதுன்னு திரும்பி பார்ப்பார். உன்னை பார்ப்பார். நீயா கூட்டதுன்னு கேட்பார். ஆமா, பாண்டிய தேசமான ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கோதைன்னு சொல்லிட்டு உன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு காத்துட்டு இருக்கா எங்க கோதை. அவளை நீ எப்ப வந்து கல்யாணம் பண்ணிக்க போற? எழுந்துரு, நீ படுத்துட்டு இருந்தது போரும், என்னோட வா அப்படின்னு சொல்லி அழைச்சிண்டு வா. என்னோட தாபத்தை ரங்கநாதன் இடத்தில் போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளிக்கிட்ட சொல்றாளாம். அப்ப அந்த கிளி கேட்கறதா, சரி நான் போய் ரங்கநாதனை கூட்டின்னு வந்தா எனக்கு நீ என்ன தருவ என்று அந்த கிளி கேட்க, உனக்கு நான் நல்ல பால் அமுது ஊட்டுகிறேன், நல்ல பால் சாதத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன் என்று கிளியை தூதாக அனுப்புகிறாளாம். வேங்கடவனிடத்தில் தூதாக மேகத்தை அனுப்பினால் இங்கே தூதாக கிளியை அனுப்புகிறாள் ஆண்டாள். ஆக அப்படிப்பட்ட கிளியை போன்று இங்கே உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே பெண்ணே, நாம் மோட்சத்தை பெற வேண்டாமா? இன்னும் உனக்கு என்ன உறக்கம்? எழுந்து வா, நீ தூங்கினதெல்லாம் போரும் அப்படின்னு எழுப்ப உள்ளே இருக்க பெண் இருக்காளே, சில் என்ற அழையின் மீர் அப்படின்றாலாம். நம்ம ஆத்துல ரொம்ப கலைச்சு போய் தூங்கிட்டே இருப்போம். நச்ச 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 நச்சன்னு பக்கத்தில் இருக்கவா கத்தி பேசினான்னா டமால்னு தூக்கம் கலைஞ்சு கோவம் வந்து எழுது. எப்போ பார்த்தாலும் தொண 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 தொணன்னு பேசிகிட்டே இருக்கியே, எனக்கு முடியலேன்னு படுத்துன்னு இருக்கேன், உன்னால என்னோட தூக்கம் கெட்டு போச்சுன்னு சல்லுன்னு விடமாட்டோம். அது போல இந்த பொண்ணு சில் என்ற அழைமில், அப்பா ஏண்டி இப்படி கத்துறீங்கோ, எழுந்து வான்னு சொன்னா நான் எழுந்து வரப்போறேன், அதுக்கு போய் இப்படி அடி கத்தி கூப்பிடுவீங்கோ அப்படின்னு இந்த பெண் சொல்றாளாம். அதற்கு அந்த பெண் மேலேயும் சொல்றா, ஏண்டி இப்படி கத்தின்னு இருந்தா நான் என்ன வரமாட்டேன்னா சொல்றேன், நீங்க இப்படி கத்தி கூப்பிடுறதுக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு வெளியில இருக்க சொல்றாளாம் ஆண்டாள், இல்லடி எல்லாரும் போயின்னு இருக்கா, உன்னை எழுப்பியும் நீ வராததுனால தான் கூப்பிட்டேம்மா, நாங்க கத்தி பேசினது தப்புன்னா மன்னிச்சுக்கோ, எழுந்து வா என்று சொல்ல, உள்ளே இருக்கவள் இல்லடி நான் அப்படி சொல்லல, அதனால மன்னிப்புலாம் கேட்காத, நான் பாகவத அபச்சாரம் படக்கூடாது, நானும் வரேன், நம்ம எல்லாருமா சேர்ந்து போய் பகவன் நாமாவை பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாளாம். இந்த இடத்துல போறவா எல்லாரும் போயிட்டான் நீ நினைச்சுன்ற போற, நான் யாரையுமே போக விடாம பிடிச்சு வச்சுட்டு இருக்கேன், அவெல்லாம் நாங்க கிளம்பி போயின்னு இருக்கோம், நீ இவளை எழுப்பி கூட்டின் வா அப்படின்னு சொன்னான். அப்படிலாம் போகக்கூடாது, நம்ம எல்லாரும் சேர்ந்தா மாதிரி தான் நோன்பு இருக்க வேண்டும் என்று பேசினோம். அது போல சேர்ந்தா மாதிரி தான் யமுனையில நீராடுறதுக்கும் போகணும், ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தர் போகக்கூடாது. அதனால உன்னையும் சேர்த்து கூட்டிட்டு போகணும்ன்றதுக்காக போகிறதுக்கு இருந்தவாளெல்லாம் போகாம தடுத்து நிறுத்தி உன்னையும் நாங்க சேர்த்து அழைச்சின்னு போனோம் அப்படின்றதுக்காக தான் உன்னை கூப்பிடுறேன், எழுந்து வா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாளாம். அது மட்டுமல்ல, நாம் போய் யாரை தெரியுமா பாடப்போகிறோம் அப்படின்னு இந்த இடத்துல வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயவனை அப்படின்னு இங்க யானை, இத்தனை யானை சொல்றா. அதாவது யானை கொன்னு யானை காத்து, யானை காத்து யானை கொன்னு. அது யாரு யானை காத்து யானை கொன்னுன்னா, ஒரு யானையை காப்பாற்றுகிறான், ஒரு யானையை கொல்கிறான். இங்கே கிருஷ்ணாவதாரத்தில் கம்சன் ஏவி விட்ட அந்த மத யானையை கொல்கிறான், மதம் பிடித்த யானையை கிருஷ்ணன் கொல்கிறான். அது மட்டுமல்ல, யானை காத்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஒரு யானை, அந்த யானைக்கு தெய்வ பக்தி மிகுந்தது. அந்த யானை தினமும்
தாமரை மலரை பறித்து எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்குமாம். அதுபோல் அந்த யானை தாமரை மலரை பறிக்க செல்லும் குளத்தில் ஒரு முதலை ரொம்ப நாட்களாக வாழ்ந்து வந்தது. அந்த முதலைக்கு இந்த யானையின் மீது ஒரு கண் இருந்தது. எப்படியாவது இந்த யானையை புசித்து விட வேண்டும் என்று. ஆக இந்த யானை மலர் பறிக்க வரும் தக்க சமயத்தில் காத்திருந்து அந்த யானையின் காலை கவ்வி பிடிக்கிறது. உடனே அந்த யானை தன்னை எப்படியாவது இந்த மலரை தான் எம்பெருமானுக்கு சமர்ப்பித்து விட வேண்டும் என்று அந்த மலரை கையில் வைத்துக்கொண்டு ஆதி மூலமே என்று கத்துகிறது. ஆதி மூலமே என்று இந்த யானை கூப்பிடும் கூக்குரலாகப்பட்டது அத்தனை லோகங்களிலும் எதிரொலிக்கிறது. பிரம்மதேவன் சரஸ்வதி தேவியோடு வீணையில் நாதம் இசைத்து கொண்டிருக்க இந்த குரல் கேட்டு சரஸ்வதி தேவி யாரோ ஆதி மூலமே என்று அழைக்கின்றனர், உங்களையாக இருக்க போகிறது என்று பிரம்மதேவனிடம் சொல்ல, பிரம்மதேவன் அது கூப்பிடுவதோ ஆதிமூலத்தை, ஆனால் நான் ஆதிமூலம் கிடையாது, அதனால் யார் ஆதிமூலமோ அவா போவா, அதனால நீ வீணை மீற்றத பாரு என்று சொல்றாராம். இதே போல் ஆதிமூலமே எனும் குரல் சிவலோகத்தையும் எட்டுகிறது, கைலாயத்தையும் எட்டுகிறது. கைலாயத்தில் பார்வதி தேவியும் சிவபெருமானும் பேசிக்கொண்டிருக்க அப்பொழுது பார்வதி தேவி யாரோ ஆதிமூலமே என்று அழைக்கக்கூடிய குரல் கேட்கிறதே, நீங்கள் சென்று காப்பாற்றுங்கள் என்று சொல்ல, அம்மா அதுவோ ஆதிமூலமே என்று கூப்பிடுகிறது, என்னை கூப்பிட்டால் நான் போக வேண்டும், ஆதிமூலம் யாரோ அவர் போவார், அதனால் நீ கவலையை படாதே, நாம் பேசுவோம் என்று இவர்கள் பேசிக்கொண்டிருக்க அடுத்தது ஸ்ரீவைகுண்டத்திற்கு இந்த ஆதிமூலமே என்னும் குரலை கேட்டு அங்கு அலங்கார பிரியனான ஸ்ரீமன் நாராயணன் அப்பொழுதுதான் குளித்துவிட்டு வந்து தனது காதுகளில் குண்டலம் போட்டுக்கொண்டு திருவாபரணங்களை அணிந்து கொண்டிருக்கிறான் பட்டு பீதாம்பரியாக. அப்பொழுது இந்த ஆதிமூலமே என்ற குரல் கேட்டு தன்னை யாரோ அழைக்கிறார்கள், காப்பாற்ற செல்ல வேண்டும் என்று பரபரக்க ஓடி வருகிறார் ஸ்ரீமன் நாராயணன். ஒரு காதில் குண்டலம் போட்டுக் கொள்கிறார், இன்னொரு காதில் போட்டுக்கொள்ளும் நேரத்தில்தான் இந்த குரல் கேட்டு தனது பக்தனை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு காதில் குண்டலத்தோடு மறு காது குண்டலத்தை போட்டுக்கொள்ளாது பறந்து வருகிறார். பட்டு பீதாம்பரமான தனது அங்கவஸ்திரத்தை எடுத்து தோல் மேல் போட்டுக்கொண்டு தான் வேகமாக வர இவர் தன் மீது அமர்ந்து வருவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று ஆதிமூலமே என்ற குரல் கேட்டவுடன் ஸ்ரீமன் நாராயணனைத்தான் யாரோ அழைக்கிறார்கள் என்று தயாராக கருட பகவான் இருக்கிறாராம். அந்த தயாராக இருக்கக்கூடியதான கருட பகவான் மீது ஆரோகணித்து பறந்து வருகிறார். இவர் கையில் சக்ராயுதத்துடன் வருகிறார் ஆதிமூலமான ஸ்ரீமன் நாராயணன். இதோ வருகிறார். தூரத்தில் அந்த பொய்கையில் இருக்கக்கூடியதான யானைதான் ஆதிமூலமே என்று கத்துகிறது. அந்த யானைக்கு ஏதோ ஆபத்து என்று பார்க்கிறார். முதலை அதன் வாயை கவ்வி இருப்பதை உணர்கிறார். அது கிட்டே வரும் பொழுது அந்த கருட வாகனத்தின் மீது எழுந்து நிற்கிறார். சரியான ஒரு குறி பார்த்து இந்த சக்கராயுதத்தை அனுப்ப வேண்டும். அது அந்த யானைக்கும் பாதகம் இல்லாமல் முதலையை அழிக்க வேண்டும், யானைக்கு எந்த விதமான பாதகமும் இருக்கக்கூடாது எனும் எண்ணத்தில் இவர் பறந்து வர அந்த காற்றில் அவரது கேசங்கள் அலை பாய்கிறதாம், அங்க வஸ்திரங்கள் பறக்கின்றது. அந்த நேரத்தில் சக்கராயுதமாகப்பட்டது ஒரு அடி கைக்கு மேலே பகவான் சொல்வதற்கு முன் அவர் இட்ட பணியை செய்ய வேண்டும் என்று காத்து நிற்க அந்த சக்கராயுதமாகப்பட்டது நேராக சென்று முதலை வாயில் இருக்கக்கூடியதான யானையின் காலுக்கு எதுவும் ஆகாமல் இருக்கும் வண்ணம் முதலையின் கழுத்தை அறுக்கிறது. யானை கொடுத்த தாமரை மலரை வாங்கி கொண்டு தனது அங்க வஸ்திரத்தினால் யானையின் கழுத்தினை தடவி கொடுத்து அதன் அடிப்பட்ட காலுக்கு கட்டினை போட்ட அந்த யானை கஜேந்திரன் என்று சொல்லக்கூடிய யானைக்கும் மோட்சம் அளித்திட்ட எம்பெருமான் மாயன், அவனை நாம் பாடப்போகின்றோம். எழுந்து வா, ஆணை கொன்னு ஆணை காத்த அந்த ஸ்ரீமன் நாராயணனின் அவதாரமான கிருஷ்ணனை வேண்டி பறை எனும் மோட்சத்தை பெறுவோம் என்று அழைக்க இந்த இல்லத்து தோழியும் எழுந்து வர இவளையும் அழைத்து கொண்டு அடுத்த இல்லம் நோக்கி நகர்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். ஜெம் டிவி நேயர்களை தினமும் திருப்பாவையை கேட்டு ரசித்து கொண்டிருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.